பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் சந்திப்பதற்கு தேவன் தந்த இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை காலையிலோ ராத்திரியிலோ மாலையிலோ இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானாலும் உங்களையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் எப்போதும் என் ஜெபங்களில் நினைப்பதுண்டு. இன்றைக்கு உங்களோடு ஒரு காரியத்தை பேசி வருகிறேன். அதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா ஒரு சகோதரி என்னிடத்தில் 10 நிமிஷம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. எனக்கு விளங்கலை ஏன் அழுகிறாங்க. நான் சொன்னேன், அம்மா ஒன்று சொல்லிட்டு அழுங்க, இல்லை அழுதுட்டு சொல்லுங்க, அப்போ தான் எனக்கு புரியும். அவங்க சொன்னாங்க, என் குடும்பத்தில் யாருமே என்னை புரிந்து கொள்ளலை பிரதர், யாரும் என்னை புரிந்து கொள்ளலை. பெத்த பிள்ளைகளும் புரியலை, கட்டின புருஷனும் புரியலை, எனக்கு வாச்ச மாமியாரும் என்னை புரிந்து கொள்ளலை. நான் புருஷன்ட்ட போய் பேசினா கூட மாமியார் உடனே சொன்னாங்க, ஏன்டி இத்தனை வருஷம் வளர்த்தோட நேற்று வந்தவ கொத்திட்டு போக பார்க்குறாளேங்கிறாங்க. என்னை புரிந்து கொள்ளவில்லையே. எனக்கு யார் என்னை புரிந்து கொண்டவங்க? உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் வேதத்தை திருப்புங்க. பிரசங்கியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? தாய்தல் பலகனையே மரபிலும் நான் மரபில் என்று சொன்னதா. தாய்தல் பலகனையே மரபிலும் நான் மரபில் என்று சொன்னதா. தாட்டி என்னை அவன் கையில் தந்து தீபப்பா என்று ஓடுவே. தாட்டி என்னை அவன் கையில் தந்து தீபப்பா என்று ஓடுவே. இயேசு என்னும் நாமமே நாமமே ஆத்மாவில் கீதமே கீதமே. சுவை நானெல்லும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நானெல்லும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்பும் தேவதேவனே புனித இதயமுடனே. போற்றி துதிப்பும் நேற்றும் இன்றும் என்றும் மாறா பாடி துதிப்பே. நேற்றும் இன்றும் இயேசுவை நாம் எல்லோரும் பாடி துதிப்பே. இயேசு என்னும் நாமமே நாமமே கீதமே. சுவை நான் எல்லோரும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் எல்லோரும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையில் மத்தியில். காக்கு கரல் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அல்வை என்று பாடுவேன். காக்கு கரல் கொண்டு சேர்த்தடைத்த
அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவில் கீதமே கீதமே. சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர்னா யாரு? ஆமா, நாம ஆராதிக்கிற தேவன். அவர் யாரு? சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ நித்திய தயாபரன். அவர் சர்வத்திற்கும் ஆண்டவர், சர்வ நித்திய ஏகா சக்கராதிபதி. அதனாலதான் இங்க சொல்றாரு, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது முன்னாடி போகிற பூச்சி என்னன்னு தெரியாது, முன்னாடி வரக்கிற தூசி என்னன்னு தெரியாது. அது எதுவும் நம்ம வாய்க்குள்ளே போயிடாமல் எடுத்து வச்சிடாம தாய் கூட அப்படி பாதுகாத்துருக்க மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்தார். ஏன்னா அன்னைக்கு ஒரு குழந்தை இப்படி தான் விக்ஸு டப்பாவை முழுங்கிருச்சு. டிவியில் வந்தது, நான் சொல்லலை. கீழே கிடந்த டப்பா வச்சு விளையாண்டு எடுக்கிற வாயில் ஓடுறதுக்கு அந்த டப்பா விண்ணஞ்சிருச்சு, சின்ன டப்பா முழுங்கிருச்சு. பிள்ளைக்கு கடைசியில் தெரியலை, வாய் வழியாக ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. மருத்துவமனையில் கொண்டு போனோடனே ஒரு டாக்டர், லேடி டாக்டர், அந்த பிள்ளை தொண்டையில் ஏதோ அடைச்சிருக்கு, எல்லாம் என்ன நாங்கள் இந்த அம்மா கையை விட்டு பார்த்து அப்படியே தொண்டையில் அப்படி இருக்கிறத நைட்டி வாங்கிட்ட கொண்டாந்து எடுத்தாங்க. டிவியில் அந்த மருத்துவருக்கு அநேகர் பாராட்டு தெரிவித்தார்கள். ஏன்னா இன்னைக்கு புரிந்து கொள்வது அநேகருக்கு கஷ்டம். ஆண்டவரை நம்ம புரிந்து கொள்ளலை, அதுதான் பிரச்சனை. அநேக நேரம் நான் புலம்புறோம், எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம். ஆண்டவர் எதையும் நேர்த்தியாகத்தான் செய்வார். அதை நாம் நம்பணும். நாம் புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் புரிஞ்சுக்கிறாமல் நம்ம மற்றவங்களையும் புரிஞ்சுக்கிறாமல் நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் என்ன மறந்துட்டார், கைவிட்டார். ஏன் நாங்கள் ஆண்டவர் அனுமதிச்சார்? தேவன் அவர் சகலத்தையும் ஆதீனத்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் உலகத்தை நம்ம உள்ளத்தில் வச்சிருக்கிறதுனால தான் அவனுக்கு இது நடக்குது எனக்கு நடக்கலை, அவளுக்கு இது நடக்குது எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி புலம்புறோம். ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக அவர் செய்வார், செய்திருக்கிறார். எனக்கு அன்பான, நான் உங்களை ஒன்று கேட்பேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:22 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 4:22. அப்போஸ்தலர் 4:22. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன், நல்ல கவனிங்க, அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். இவன் யார் தெரியுமா? 3ஆம் அதிகாரத்தில் ஆலய வாசல்ல தன் தாயின் வயிற்றிலிருந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து ஜெப வேளையாகிய முதல் வசனத்திலிருந்தே வாசிங்க. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாள்தோறும் அவனை என்ன செய்வாங்க? அலங்கார வாசல் எனப்பட்ட வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் நல்லா கவனிங்க, இவனுடைய நிலை என்ன? தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து சப்பானினா அந்த இடத்துல சப்புன்னு உட்கார்ந்துருக்கவர் தான், நடக்க முடியாது. இவனை தினம் தூக்கிட்டு வருவாங்க. அது எத்தனை வருஷம் தூக்கிட்டு வந்திருக்காங்க? 40 வருஷம். அந்த தூக்கிட்டு வந்தவன் நம்பியிருப்பானா இவன் ஒரு நாள் நடப்பான்னு? இல்லை, இந்த தூக்கிட்டு வரப்பட்டவன் தான் நம்பியிருப்பானா இனிமே என் வாழ்க்கையில் என்ன செய்யாது,
இதுதான் அவன் தேவனை புரிந்து கொண்டிருந்தானா? எப்போ புரிந்து கொள்ளக்கு 40 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு நாளும் கொண்டாந்து வைப்பாங்க. எதுக்கு? பிச்சை கேட்குறதுக்கு. எங்கே உட்காரப்பான்? ஜனங்கள் போகிற வருகிற பாதையில் ஆலயத்தினுடைய முக்கியமான வாசலில் சுமந்து கொண்டு வருவாங்க. கொண்டாந்து உட்காரப்பாங்க, சாயந்தரம் தூக்கிட்டு போவாங்க. இப்படியே ஒவ்வொரு வருஷங்களும் கடந்தது. ஒருவேளை நீங்கள் அல்லது நான் அவனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவர் என்ன ஏயா படைச்சாரு? ஏன்னா இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர் அவர். நாம் பாடுறோம்ல, என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தை நீர் படைத்தே, எல்லா உரிமையும் என்ன கழித்தே. இந்த உலகத்தை நீர் படைத்தே, எல்லா உரிமையும் என்ன கழித்தே. சீத்தம்மை என்னில் விளங்க, என்னை படைத்தீரே உமக்காக. எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானா, எனக்கெல்லாம் ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையான எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையான அவன் நாமமே தழைத்தோங்க. நான் பாடுவேன் உமக்காக, எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் எனக்கெல்லாம் ஆனந்தம். கூடவே இருப்பாங்க. நம்மால ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? புரிஞ்சுக்க முடியாது. அநேக நேரம் நமக்கு அதாங்க பிரச்சனை. நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் யாருன்னு முதல்ல புரிஞ்சிருக்கோமா? ஆண்டவர் யார்? இந்த உலகத்தையும் படைத்தவர். எல்லா உரிமைகளையும் உனக்கு எனக்கு அளித்திருக்கார். என்ன அளித்தார்? கையளித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அன்னைக்கே கையளித்தார். ஆனால் இன்னைக்கு ஆள வேண்டியவன் எப்படி இருக்கான்? ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டானா? எத்தனை பேர் குடிச்சிட்டு குப்பமேட்டில் நடக்கிறான், சாக்கடை கிட்ட படுத்துருக்கான். நேற்று கூட ஒரு பையன் கூட நடந்து வருதுறான், இந்த யாருங்க குடிச்சிட்டு நடு ரோட்டில் படுத்து கிடக்கேன். மனித படைப்பு எவ்வளோ விசேஷித்த படைப்பு தெரியுமா? மற்றெல்லாவற்றுக்கு இல்லாத ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை புரிஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு அநேகத்துன ஆண்டவர் என்னை புரிந்து கொள்ளலைங்கிறோம். ஐயா, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் கட்டாயம் செய்வார். நாம் விசுவாசிக்கணும். தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற காரியத்தை குறித்து ஒரு சந்தேகப்பட்டான். யாரு? சகரியா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் 19ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். இப்போ வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக. யாரு? ஒரு தூதன் வந்து சகரியாவுக்கு சொல்றான்.
எப்போ? முதிர் வயது காலத்தில், இனிமே வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற வயதில், ஆசாரியத்துவத்தின் கடைசி நாளில் அவன் நிற்கிறான். அந்த முறைமையின்படி சீட்டு பெற்று அன்னைக்கு தான் தூபம் காட்டுற இடத்துக்கு போயிருக்கான். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறான். அப்போ தான் தேவதூதன் சகரியாவை பார்த்து 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, வேண்டுதல் கேட்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு சொல்றாங்களே, ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஜனமே தூதர்கள் தோன்றி மெய்ப்பொருளுக்கு இதைத்தான் சொன்னாங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னலையில கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் தான். அதான் பாரு, பிறந்தா வானவர் உபிமானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர் பாடிட புகழ் பாடிட பிறந்தா ஏசோ பிறந்தா உள்ளமதில் இதை எல்கும் சாற்றிடுவோம். ஏசோ பிறந்த உள்ளமதில் இதை எல்கும் சாற்றிடுவோம். புசிப்போம் குடிப்போம் ராஜ்யமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்போம் பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தா பிறந்தா வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தா வானவர் பிறந்தா. எனக்கு அன்பானவர்களே, தூதன் சொல்றாங்க, அது எங்க நிற்கிறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்தில். சகரியாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, எலிசபெத்துக்கு. அப்ப சொல்றாரு தூதன் அவரை நோக்கி, சகரியாவே நீ இவ்வளவு வருஷமா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தியே, ஆண்டவர் கேட்கல, என்னை புரிஞ்சுக்கல, நான் அவருக்கு ஊழியம் செய்தேன், ஐயோ ஆசாரியனாக இருந்தேன், ஆனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என்ன ஆண்டவர் புரிஞ்சுக்கலே சொல்லியிருக்கலாம். இப்போ சொல்ற உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லும் போது இவன் கேட்கிறான். 18ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? எனக்கு இது விளங்கலை, எப்படிங்க முடியும்? ஏன்னா நம்ம உலக ஞானத்தில் தான் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா என் ஒய்ஃபுக்கும் வயசாகி போச்சு, எனக்கும் வயசாகி போச்சு, இனிமே பலமே இல்லாத நேரத்தில் எப்படி ஆகும்? சாராளுடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து சிரிப்பா, கூடாரத்துலேருந்து எப்படிப்பா நடக்கும்? எப்படித்தான் ஆண்டவரை நம்ம புரிஞ்சு கொள்ளலைங்க. நம்ம அவரை புரிஞ்சுக்கிட்டா தானே அவர் நம்மளை எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காரு. நல்லா பாருங்க, புரியாதுனா தான் இவன் சொல்ல, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றார். அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போயிட்டார். யாருமே அவனையும் புரிஞ்சுக்கிற முடியாம என்ன சொன்னார்? வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன்,
உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நல்ல செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசித்தபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய். வெளியே வந்து பார்த்தா அவனை யாரும் புரிஞ்சுக்க முடியல, இவனும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. தான் எனக்கு அன்பானவர்களே, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் எல்லாரையும் நினைத்திருக்கிறார். எல்லாருடைய நிலையை அவர் புரிந்திருக்கிறார். உங்கள் நிலை அவருக்கு தெரியும். நாம் அநேக நேரம் பாடுறோம், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் நிலைமை யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை சோர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் உணர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நெறிஞ்சவர் என்ன தெரிஞ்சவர் ஒரு இருக்கிறார். அவர் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார், நமக்கு சரியாக செய்வார். நாம தான் அவரை புரிஞ்சுக்கல. அப்போ தான் சொல்லுவோம் நம்ம வாயிலேருந்து, ஆண்டவர் எவ்வளோ பெரியவருங்கிறது இப்போ தாங்க நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்போ தான் சொல்லுவோம். சகரியாவுக்கு தெரியாது. வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் ஏன் பேச மாட்டேன்றான். ஆண்டவர் அந்த பிள்ளை பிறந்து பேர் வைக்கிற வரைக்கும், ஏன்னா எப்படியும் ஒரு வயசுல பேர் வச்சுருப்பாங்க, 12 மாதம் என்ன செய்ய ஆரம்பித்தான், பேசாமல் தான் இருந்தான். ஏன் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்புறம்தான் அவன் வாயால் சொல்லியிருப்பான், நான் ஏன் பேசாமல் இருந்தேன் தெரியுமா, ஒருவேளை இதில் எழுதப்படலை, நான் ஏன் பேசாமல் இருந்தேன் தெரியுமா, தேவ சன்னிதானத்தில் ஒரு செய்தி வந்ததியா. என்ன செய்தி? உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறப்போறா அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. நான் உடனே நம்பலை, புரிஞ்சுக்கலை, யார் சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்கலை, எங்கேருந்து அந்த செய்தி வந்ததுன்னு புரிஞ்சுக்கலை. ஆகையினால உடனே கேட்டேன், இது எப்படி ஆகும்னு கேட்டேன், இதற்கு ஒரு அடையாளம்னு கேட்டேன். அந்த அடையாளம் தாயால் இத்தனை நாள் ஊமையாக இருந்தேன் இருப்பான். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம உள்ளத்தில் உலகத்தை வைத்திருக்கிறதுனால உலகத்துக்கு ஒத்த ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிறோம். உலகத்துக்கு ஒத்து தான் நம்ம ஒத்து பார்க்குறோம். இது நடக்குமா? அவர் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற தேவன். அதை மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, என் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் எனக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வர்றதுக்கு எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடச்சா எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள். வந்து பாருங்கள். கர்த்தர் ஏவனா பண்ணுங்க, இல்லாட்டி பரவாயில்ல. வந்தாலே அதாவது செய்யணுமா அப்படி இல்லைங்க. வந்து பாருங்க. வெறும் பார்வையற்ற மக்கள், இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், அவ்வளோதான் தாகம். இவர்களும் எப்படியாவது மனம் திரும்பணும். அதுக்கு தான் இத்தனை வருஷ காலம் இவங்களாக இருந்து நானும் கர்த்தருக்கு என்று பணி செய்ய எனக்கும் பார்வை இல்லாமல் இருந்தாலும் தாகத்தை கொடுத்தார். அதனால தான் இந்த ஊழியத்துக்கு பேரே பர்த்திமேயு சுவிசேஷ ஊழியம் என்று வைத்தோம். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை கட்டுமான பணி முடிக்காமல் இருக்குது தெரியுமா? மதுரையிலெல்லாம் பெண்களை தங்க வச்சிருந்த வயதானவங்களை நேற்று கூட ஒரு அம்மா கேட்டு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு ஒரு கை ஒரு கால் இல்லையா, எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க,
ஒரு அம்மா இந்த நம்பரை எழுதி கொடுத்தாங்க, ஏண்டி நீ இங்கே போய் கடை நல்லா இருப்பேன், அங்கே போய் பார்த்துக்குறாங்கன்னு. ஐயா எப்படியாவது எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. இந்த பெண்களை வைக்கிறதுக்கு முன்னாடி மாடியில் வச்சுருந்தோம் சர்ச்சில், மதுரை சர்ச்சில். அதில் ஓடு தான் போட்டிருந்தோம். 2004 ஓட்டு 20 வருஷத்துக்கு மேலாச்சு போயிடுச்சு. இந்த ஓடை சரி பண்ண கேட்டாலே 1.5 லட்சம். எனக்கு ஆசை என்னென்னா திரும்ப ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கார், மேலானவற்றை நாடுங்கள். சங்கீதம் 27:4 அப்படி தான் வாசிக்கிறோம். இந்த மேலானவற்றை நேசிக்க பார்க்கறதுனால இனிமேல் சென்ட்ரிங் போடணும். வெயில் காலம், மழை காலம் எதுலேயும் அந்த பிரச்சனையே வரக்கூடாது. அதுக்கு 6 லட்ச ரூபாய். ஆண்டவர் 60 பேரை 10,000 ரூபாய்ச்சி எழுப்பி தரணும். 1 லட்சத்துக்கு பார்த்துங்க, 10 பேர் சேர்ந்தால் 1 லட்ச ரூபா. 60 பேர் எழுப்பினா போதும். 20,000 வச்சு 30 பேர், 50,000 வச்சு ஒரு 12 பேர். ஆண்டவர் நினச்சா ஒருத்தரை கொண்டு கூட கட்டி கொடுக்கலாம். திருநெல்வேலியில் ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு கூட்டம் வரக்கு மட்டும் 4,000 ரூபா வேனுக்கு செலவழிக்கிறோம். ஏன் தெரியுமா? கூட்டம் வர்றதுக்கு இல்லை, 2 கண்ணும் தெரியாதவங்க. இந்த சபை இருக்கிற இடத்துக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் 15 கிலோமீட்டர் இருக்குது. ஆகையினால உங்களை அழைத்து வரக்கு மட்டும் 4,000 ரூபா. இந்த ஆத்துமாக்களை அழைத்து வர ஒரு மாதம் 16,000 ரூபா செலவு. வர்றவங்க எல்லாரும் சாப்பாடு வந்து அனுப்பியிருப்பேன். நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இதற்கு உதவலாம். ஆனால் மறுபடியும் சொல்ல கட்டாயமில்லை, விசனமாய் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்லேயும் எஸ்எம்எஸ்லேயும் கவர்லையும் நோட்டீஸ்லேயும் அனுப்பியிருப்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்றுமே அனுப்பலை. கர்த்தர் உங்களை ஏவினார், நீங்கள் தாங்களா. எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை ஐயா நான் கணக்கு வைக்கணும்னா என்கிட்ட கேளுங்க. அதற்கு அதாவது சமூக சேவைக்குன்னு தனியாக இருக்குது, சுவிசேஷத்துக்குன்னு தனியாக இருக்குது. நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். என்ன கேட்டீங்கன்னா அதற்கான விளக்கங்களை உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெப காரியம் எப்போவும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் உம்மை புரிந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு ஆசாரிய பீடத்தில் நிற்கிற சகரியா தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற செய்தி அவனால் புரிந்து கொள்ள முடிந்ததா? இது நாங்கள் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எங்களை மற்றவர் புரிந்து கொள்வதோட நாங்களும் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை, மற்றவர்களை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஞானத்தை, புத்தியையும் எனக்கும் எங்களுக்கும் தார். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பல ஆண்டுகளாய் மாத்திரையும் கையுமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லையே என்று கலங்குகிற ஒவ்வொரு என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனுக்காய், தாய்க்காய் ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறேன். தகுந்த காலத்தில், அதினதின் காலத்திலே தருகிறவர் என்பதை அவர்களும் புரிந்து பொறுமையோடு காத்திருக்கிற பொறுமைத்தாங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772,
பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.